மேச ராசிக்காரர்களுக்கு அதாவது இவங்க தான் பாருங்க மேச ராசிக்காரர் தொழில் மேலே அதிகமான சிந்தனை இருக்கிறவங்க. ஆனால் சிந்தனை பாருங்க இப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஏற்கனவே பாருங்க மேசராசிக்காரர்களுக்கு 7:30 சனி அது இதுன்னு போட்டு பயந்துக்கிட்டு இருப்பாங்க. தூக்கம் வர ரொம்ப குறைவாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பாருங்க அக்டோபர் 30க்கு மேலே வந்து குருவோட பார்வை இல்லை. ஏன்னா அவங்க ராசிக்கு அதாவது காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ 5ஆம் இடத்துக்கு போகிறப்ப சனிக்கு வந்து குரு பார்வை கிடைக்காதனால அங்கே தான் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் இந்த நேரத்தில் பாருங்கள் அவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து ஏன்னா அவங்களுக்கு ராசிக்கு 9ஆம் அதிபதியே பாருங்கள் அக்டோபர் 30 அந்த நினைக்கிற இங்கே சிம்மத்துக்கு போகிறாரு. நான் படிக்கிறதுக்காக வந்து நான் வெளிநாடு போகணும். பள்ளியில் படிக்க மாணவர்கள் இல்லைனா கல்லூரியில் படிக்கிறவங்க படிக்கிறதுக்காக நீங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா, அது வந்து இப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கும். அக்டோபர் 31க்குள்ள அதுக்குள்ள நீங்கள் ஏதாவது கம்பெனிக்கோ இல்லை கல்லூரிக்கோ ஏதாவது நீங்கள் விண்ணப்பம் போட்டிங்கன்னா, உங்களுக்கு நேரம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய அங்கே வந்து தூய்மை பணி செய்வாங்கள்ல அவங்களுக்கு நீங்கள் தொழில் பண்ணாலும் சரிதான், இல்லை நீங்கள் வந்து வேலை பார்த்தாலும் சரிதான், நீங்கள் என்ன செஞ்சாலும் சரிதான், நீங்கள் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் எப்பயும் போலயே நீங்கள் வந்து போய்க்கிட்டுருக்கும். ஆனால் இந்த நேரங்களில் இந்த வக்ரசனி காலங்களில் மட்டும் நீங்கள் புதுசாக எதுவுமே தொழில் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் வந்து பண்ணிக்கிடலாம். அதெல்லாம் நீங்கள் முயற்சி எடுத்து பண்ணிக்கலாம். புதியதாக ஒன்று ஆரம்பிக்க நினச்சிங்கன்னா அதுதான் தடைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், வாஸ்து நிபுணர் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். ஸோ பல துறைகள்ல வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள பல துறைகள்லையும் வல்லுனராக இருக்கக்கூடிய நம்மளுடைய எஸ்.ஆர். சங்கரேஸ்வரி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். இதுல ஆன்மீக பரிகாரத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சனி வக்ரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் சூரியனோட அந்த புவியீர்ப்பு விசையானது கிடைக்கணும். ஏன்னா அந்த கதிர்வீச்சு வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கு கிடைக்கிறப்ப தான் அந்த கிரகங்கள் வந்து சுற்றி சொல்ல முடியும். அப்போ சனி ஏற்கனவே பாருங்கள் மந்த கிரகம் வேறு. இவர் வந்து சூரியன் இருக்கிற ராசியிலிருந்து 6, 7, 8 வர்ற தன்னுடைய ட்ராவலில் இருக்கிறப்ப தான் வந்து வக்ரமாவார். ஆனால் சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தினால இவர் வந்து முன்னாடி பின்னாடி ரிவர்ஸில் வக்கரத்தில் போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஏற்கனவே ஸ்லோவான சனி பகவான் அது இப்போ பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிப்பார். ஆனால் பாருங்கள் இந்த வக்கர நேரத்தில் தான் ஒவ்வொருத்தர் ராசியிலையும் ஒவ்வொருத்தர் ஜாதகப்படியும் நன்மையை தரணும்னா பாருங்கள் அதிக அளவில் கொடுப்பாரு. அதே நேரங்களில் கெடுதல் செய்யறதுனாலும் பாருங்கள் அதிக அளவில் கொடுக்க ஆரம்பிப்பார். அப்போ இது வரைக்கும் யாருக்கெல்லாம் எந்தெந்த காரியங்கள் முடங்கி இருக்கோ அதை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்தார் அப்படின்னா சனி வந்து நன்மைகளை அதிகமாக கொடுத்து இந்த குறுகிய நாளில் முடிச்சிருவார். என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி இரவு வக்கரத்தை ஆரம்பித்து டிசம்பர் 10ஆம் தேதி இரவு வரைக்கும் தன்னுடைய வக்கரகதியிலேயே இயங்குறாரு. வக்கரகதினாலே பாருங்கள் நம்ம முன்னோக்கி போய்கிட்டு திடீர்னு பாருங்கள் பிரேக் போட்டு பின்னாடி திரும்புகிறோம், பின்னாடி ரிவர்ஸ்லேயே நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் பாருங்கள் வக்கரகதி அப்படிங்கிறது. அதே மாதிரி இவருக்கு இந்த சனி வக்கர காலங்கள் சொல்லக்கூடியது வந்து குரு பகவானைய உச்ச குருவோட பார்வை வந்து அக்டோபர் 31 வரைக்கும் நம்ம சனி மேலே விழுகுது. அப்போ அது வரைக்கும் இந்த வக்கர சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் நமக்கு தாக்கத்தை கொடுக்காது. அது உங்கள் சுயசாதகப்படி தாக்கத்தை கொடுக்காம தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்து அக்டோபர் 31ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் டிசம்பர் 10 இரவு வரைக்கும் குறிப்பிட்ட வாரம் 42 நாட்கள் வந்து ரொம்ப எல்லாருமே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இதற்குண்டான பொதுவான பரிகாரம் வந்து உங்களுக்கு நான் கடைசியில் இந்த வீடியோ முடிகிறப்ப சொல்கிறேன். நான் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. மேச ராசிக்காரர்களுக்கு அதாவது இவங்க தான் பாருங்கள் மேசராசிக்காரர் தொழில் மேலே அதிகமான சிந்தனை இருக்கிறவங்க. ஆனால் சிந்தனை பாருங்கள் இப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஏற்கனவே பாருங்கள் மேசராசிக்காரர்களுக்கு 7:30 சனி அது இதுன்னு போட்டு பயந்துக்கிட்டு இருப்பாங்க. தூக்கம் வர ரொம்ப குறைவாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த வக்கர சனி காலங்களில் தான் இவங்களுக்கு
தொழில் மேலே அதிகமான சிந்தனைகள் வந்து அந்த வரக்கூடிய தடைகளை வந்து தகர்த்தரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். எல்லாமே பாருங்கள், எனக்கு வந்து 12ல் உட்காந்து சனி பகவான் தொழில கெடுத்துட்டாரு, நிம்மதியை கெடுத்தாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்கள்ல. இப்போ நீங்கள் பாருங்கள், சனி வந்து வக்கரத்தில் இருக்க ஆரம்பிச்சிடாரு. இப்போ வக்கரகதியில் ஏங்க ஆரம்பிக்கிறோன்னே பாருங்கள். அது மட்டுமே இல்லை, உங்கள் ராசிக்கு காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி குரு வந்து இந்த வக்கர சனியை வந்து பார்க்குறாரு. அப்போ அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி தான், இல்லை நீங்கள் வந்து வேலை பார்த்தாலும் சரி தான், நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி தான், நீங்கள் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் எப்பயும் போலே நீங்கள் வந்து போய்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த நேரங்களில் இந்த வக்கரச்சனி காலங்களில் மட்டும் நீங்கள் புதுசாக எதுவுமே தொழில் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதை நீங்கள் வந்து பண்ணிக்கிடலாம். அதெல்லாம் நீங்கள் முயற்சி எடுத்து பண்ணிக்கலாம். புதியதாக ஒன்று ஆரம்பிக்க நினச்சிங்கன்னா அதுதான் தடைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், உங்கள் பாக்கியாதிபதியுடைய பார்வை வந்து சனிக்கு இல்லை. அப்போ அந்த நேரங்களில் உங்கள் தொழில் வந்து கொஞ்சம் தடைகளை கொடுக்கும், தொழிலில் பிரச்சனைகளை கொடுக்கும். அதே மாதிரி வேலையாட்களால் பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கண்காணிச்சிட்டே நீங்கள் தொழிலில் போகணும். அப்போ தான் உங்களுக்கு சரியான முறையில் தொழிலை வந்து சரி பண்ணி கொண்டு போக முடியும். இந்த வக்கரச்சனி காலங்களில் தான் பாருங்கள், நிறைய வந்து குடும்பத்துக்குள்ளே ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து குருவோட பார்வை இருக்கிறனால அந்த பிரச்சனையோட தீவிரம் வந்து வெளியே தெரியாமல் நீங்கள் வந்து கொண்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள், அக்டோபர் 30க்கு மேலே வந்து குருவோட பார்வை இல்லை. ஏன்னா அவங்க ராசிக்கு, அதாவது காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ 5ஆம் இடத்துக்கு போகிறப்ப சனிக்கு வந்து குரு பார்வை கிடைக்காதனால அங்கே தான் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் இந்த நேரத்தில் பாருங்கள், உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து, ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் அதிபதியே பாருங்கள் அக்டோபர் 30ஆம் தேதி இங்கே சிம்மத்துக்கு போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியமும் கூடி வரும், குழந்தை பாக்கியமும் கூடி வரும். உங்களுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் வந்து வெளிநாடு போகணும்னு நினச்சி முயற்சி பண்ணீங்கன்னா, நீங்கள் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அதுக்கு முயற்சி எடுத்து நீங்கள் போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு மேலே எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் எடுக்க வேண்டாம். அதே நேரங்களில் பாருங்கள், உங்களுடைய தாய் வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு அக்டோபர் மாதம் வந்து 31ஆம் தேதி வரைக்கும். சனி வந்து உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு இதை கொடுத்தாலும் நல்லதாக வேகமாக கொடுப்பாரு. இப்போ வக்கர காலங்களில் ஒரு குறுகிய நாள் தான் இருக்கார். ஆனால் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானானவர் உங்களுடைய தாய் வழி சொந்தங்கள் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள், அங்கே என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை சரியாக்கி அதன் மூலமாக இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து சொத்துக்களை நீங்கள் வந்து பயன்பெற வேண்டாம். அதை வந்து ஏதாவது நீங்கள் விற்று வேறு மாதிரி நீங்கள் உருவாக்கணும்னு மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் சிறப்புள்ளதாக இருக்கும். உங்கள் ராசிக்கு பூர்வீக சொத்துக்கள் வேண்டாம். இப்போ நான் வந்து படிக்கணும், ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சனியை பார்க்குறதுனால நான் படிக்கிறதுக்காக வந்து நான் வெளிநாடு போகணும், பள்ளியில் படிக்க மாணவர்கள் இல்லை கல்லூரியில் படிக்கிறவங்க படிக்கிறதுக்காக நீங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா அது வந்து இப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கும். அக்டோபர் 31க்குள்ளே அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது கம்பெனிக்கோ இல்லை கல்லூரிக்கு ஏதாவது நீங்கள் விண்ணப்பம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நேரம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய அங்கே வந்து தூய்மை பணி செய்வாங்கள்ல, அவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவு ஏதாவது ஒரு ஆடை வந்து வஸ்திரதானம் நீங்கள் வந்து பண்ணணும். ஏன்னா இருக்கிறவங்க ஏழையாக இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பெண்களாக இருந்தாங்கன்னா புடவை எடுத்து கொடுங்க. ஏன்னா ஆண்களாக இருந்தாலும் வேஷ்டி துண்டு எடுத்து கொடுங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி சுக்கிரன், அவரே வந்து ஆடை வஸ்திரத்துக்கு காரகர். ஆனால் நீங்கள் வந்து இந்த ஆடை தானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி வக்கரத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே சரியாகும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பாருங்கள் பொது பலன்கள் தான். இதுக்கு வந்து பொதுவான ஒரு பரிகாரம் இப்போ சொல்ல போகிறேன் நான். அடுத்து ஒவ்வொருடைய ஜாதக பற்றி நீங்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கீழ்கண்ட நம்பருக்கு எனக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா, வெறும் வந்து கோவிலுக்கு போகிற ஆன்மீக பரிகாரம் மட்டுமே இல்லாமல் நிறைய வந்து பாருங்க வாழ்வியல் பரிகாரம், அது எல்லாமே வந்து இந்த சனி வக்கரத்தால் ஏற்படக்கூடிய நிறைய கஷ்டங்களை நீக்கிறதாக இருக்கும். சனி அப்படின்னால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூலி தொழில் பார்க்குறவங்க, அதாவது மூடை தூக்குறவங்க, அப்புறம் பாருங்கள் துப்புரவு வேலை பார்க்குறவங்க, நகராட்சியில் வேலை பார்க்குறவங்க, இன்னொன்று தனிமையாக இருந்து கஷ்டப்படக்கூடியவங்க தான் சனியோட காரகத்தில் வருவாங்க. அப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. ஊனமுற்றோர்கள் இவங்க எல்லாமே சனியோட காரகத்துவம் தான். நீங்கள் சனிக்கிழமை பாருங்கள் காலையில் வந்து
ஒன்று 6 to 7, இல்லைன்னா மதியம் வந்து 1, 2 இந்த கோரைகளில் சனி கோரை இது வந்து. இதில் போய் ஏதாவது உதவி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சனியால் ஏற்படக்கூடிய கர்மாவானது குறைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து பாருங்கள், இது மட்டுமே கிடையாது. இன்னொன்று, சனி வக்ர காலங்களில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து எல்லா ராசி நட்சத்திரமாக இருந்தாலுமே வந்து நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலுமே டெய்லி வந்து பாருங்கள், காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 50 ஸ்டெப்பு வந்து பின்னாடி நடக்கணும். இப்போ நம்ம சனி பகவான் என்ன செய்வார், ரிவர்ஸில் தான் போகிறாரு. அதே மாதிரி நீங்களும் காலையில் வந்து 50 ஸ்டெப்பு நீங்கள் பின்னோக்கி நடக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் பாருங்கள், நீங்கள் ஒரு 50 ஸ்டெப்பு வந்து பின்னோக்கி நடக்கணும். இந்த 2 தடவை நீங்கள் பின்னோக்கி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா சனியால் வரக்கூடிய அந்த வக்கரகதியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் துயரங்களும் குறைய ஆரம்பிக்கும். இந்த ராசிக்காரர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அருமையா சொன்னீங்கம்மா. நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது இந்த ராசியா இருந்தா கூட அவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சங்கரேஸ்வரி அம்மாவை, மருத்துவ ஜோதிடரை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்கு, வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நம்பர் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பார்த்து சொல்றாங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும், இல்ல வண்டியோட நம்பர் வந்து எந்த நம்பர் வச்சா எனக்கு லக்கா அமையும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அம்மாவை நீங்க டைரக்டா சந்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.